கர்த்தரிடத்துல நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, நம்ம இருதயத்தில் இருக்கிற என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். நம்ம வந்து ஜெபிக்கும் போது நம்ம ஒரு சில காரியங்களை கேட்போம். ஆனால் அந்த காரியத்தில் வந்து நடக்காதபடி பல தடைகளோ இல்லை அதற்கு ஆப்போசிட்டாக ஒரு சில காரியங்கள் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு கோவம் வரும், ஜெபிக்க முடியாமல் இருக்கும், வேதம் வாசிக்க முடியாமல் இருக்கும், நம்மளுக்கு வந்து இப்படி சோர்ந்து போயிடுவோம். நம்ம இப்படி ஜெபிச்சு கேட்டிருக்கோம், ஆனால் வந்து என்னது அப்படியே ஆப்போசிட்டாக நடந்திருக்கே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் மேலே கூட நம்ம சில டைம் என்ன பண்ணுவோம், கோச்சிப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் என்ன பண்ணணுமா, ஆண்டவர் இடத்துல நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது அவர் நம்மளுடைய இருதயத்தின் வேண்டுதலை அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னொரு வசனம் இருக்குது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இந்த வசனத்தை படிக்கும் போது நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா, நல்ல போராட்டம் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் நல்ல போராட்டத்தை போராடி அவருடைய ஓட்டத்தை அவர் ஜெயமாய் முடித்து சிலுவையில் வெற்றி சிறந்தவராய் பிதாவினுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றி பரலோகத்திற்கு மீண்டுமாய் ஏறி சென்றிருக்கிறார். அதே போல் இந்த உலகத்தில் நம்ம வாழும் போது நம்மளுக்குள்ள நிறைய போராட்டங்கள் எல்லாம் வந்தாலும் ஒரு நல்ல போராட்டத்தை போராடி நம்மளுடைய இந்த வாழ்க்கையை என்ன பண்ணணுமா, ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்கணும். நம்மளுடைய விசுவாசம், தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை நம்ம காத்து கொள்ளணுமா. எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும், சோதனை வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும் நம்ம ஆண்டவரை விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய விசுவாசத்தில் அவர் மேல் உள்ள விசுவாசத்தை காத்து கொண்டு நம்மளுடைய ஓட்டத்தை நம்ம எப்படி முடிக்கணுமா, ஜெயமாய் ஓடி முடிக்கணுமா. அது மாத்திரம் இல்லை, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அதாவது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்போது அவனுக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னா, ஜீவ கிரீடத்தை பரலோகத்தில் ஜீவ கிரீடம் கொடுக்கப்படுது. இந்த உலகத்தில் வந்து அழிந்து போகிற ஒரு கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம இவ்வளோ பிரயாசப்படுறோம் இல்லையா. பணத்தை சேர்க்கணும், அது வாங்கணும், இன்னும் நான் பெரிய பெரிய படிப்பு படிக்கணும், ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம நிறைய கனவுகள் கொடுப்போம். இதெல்லாம் என்னென்னா, நம்ம இறந்து போயிட்டோன்னா இந்த எதுவுமே நம்ம கூட வந்து பரலோகத்துக்கு வரப்போகிறது கிடையாது. அது எல்லாம் இந்த உலகத்தோடு என்ன போயிடுது, முடிவு படைக்கிறது. அதாவது அழிந்து போகிற ஒரு 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 பரிசுன்னு சொல்லலாம். அந்த பரிசுக்கே நம்ம இவ்வளோ பிரயாசப்பட்டு ஆண்டவர்கிட்ட முட்டி மோதி அழுது போராடி நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா. நான் இதை வாங்கணும் ஆண்டவரே, அதை வாங்கணும், எனக்கு இந்த கார் வேணும், அது வேணும். இந்த அழிந்து போகிற ஒரு காரியத்துக்கே நம்ம இவ்வளோ பிரயாசப்பட்டு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உனக்கு வரக்கூடிய சோதனையெல்லாம் நீ சகிக்கணும். நீ சோதனையெல்லாம் சகித்து உத்தமத்தில் நீ